டியர் என்சிசி கேடட்ஸ், என்சிசி ஆர்மி விங்கில் ஸ்பெஷலைஸ்டு சிலபஸில் மேப் ரீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்துருக்கு. அதில் கன்வென்ஷனல் சிம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிளுக்கும் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு நேமையும் நான் சொல்லி தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறதுனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. இதை வச்சு எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். கன்வென்ஷனல் சிம்பிள் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். மொதல் டெம்பிள் அப்படின்னா கோவில். இதுக்கு சிம்பிள் வரைஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னம்னா ஒரு செவ்வகம் ஷேப்பில் ஒரு சின்ன வரைஞ்சி மேலே ஒரு சின்ன ஹாஃப் சர்க்கிள் போட்டு மேலே 1 அப்படின்னு சொல்லி டாப்பில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டாவது மாஸ்கியூ அப்படின்னா என்ன அப்படின்னா மசூதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு தனியாக சிம்பிள் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்க போகிறோம் இட்காக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் பள்ளிவாசல் இல்லாமல் பண்டிகை காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பன் கிரவுண்டில் தொழுகை நடத்துவாங்க. அதுக்குரிய சிம்பிள் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாம்ப், டிஓஎம்பி, டாம்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்லறை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கல்லறையோட சிம்பிள் இந்த இருக்குது. நெக்ஸ்ட் சர்ச். இது கிறிஸ்டினுக்குரியது. சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்ச்சோட சிம்பிள் இந்த இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு செவ்வகம் ஷேப்பில் வரைஞ்சி மேலே சிலுவை போட்டிருக்காங்க. எல்லாமே பிளாக் கலரில் ஷேர் பண்ணி பண்ணியிருக்காங்க. அடுத்து பக்கோடாங்கிறது என்ன அப்படின்னா பௌத்த சமய கோயில். அதோட சிம்பிள் இந்த இருக்குது. கன்வென்ஷனல் சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சேத்ரி. இது என்ன அப்படின்னா ஒரு கொடை மாதிரி சின்ன கோபுரமாக கட்டியிருப்பாங்க. அதோட சிம்பிள் தான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க. ஒரு சதுரம் மாதிரி போட்டு மேலே ஒரு ஆப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்ச் டவர். இது ஒரு கோயில் கோபுரத்தோட சிம்பிள் மாதிரி இருக்குது. நடுவில் 1 அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டவர். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 செவ்வகம் மாதிரி சிம்பிள் போட்டு ஃபுல்லாக டார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே அடுத்து டெம்பரரி டவர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? இது என்ன அப்படின்னா பெர்மனன்ட் டவர் மாதிரியே தான் 2 சிம்பிள் வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சிட்டு உள்ளே எதுவும் சர்ப்பணம் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வில்லேஜுக்குரிய சிம்பிள் இது. வில்லேஜ் அப்படின்னா கிராமம். அதுக்குரிய சிம்பிள் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வால்டு வில்லேஜ் அப்படின்னா பிளான் பண்ணி என்ன ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங்காக கட்டியிருப்பாங்க. அதை வால்டு வில்லேஜ் அப்படிங்கிறாங்க. அதோட சிம்பிள் இந்த இருக்குது. நெக்ஸ்ட் டெசர்டட் வில்லேஜ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இதோட இது டெசர்டட் வில்லேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா பழையங்காலத்து வீடாக இருக்கும். அந்த இடத்துல ஆட்கள் குடி இல்லாமல் இருப்பாங்க. ஓகேவா? அப்படி சில கிராமம் இருக்கும். அது டெசர்டட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய சிம்பிள் தான் இந்த இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் போர்ட்டு, எஃப்ஓஆர்டி போர்ட் அப்படின்னா கோட்டை. அதோட சிம்பிள் தான் இந்த இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சர்க்யூட் ஹவுஸ். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி சிஹெச்னு எழுதியிருக்காங்க. சிஹெச்னு சொல்லி. அதுக்கு டாக் பங்களா. இது ஃபாரினர்ஸ் தங்குறக்காண்டி கட்டின பிராணிகள் விடுதி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு டாக் பங்களாவில் முதல் லெட்டர் டிபி அப்படிங்கிறனால டிபி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ். அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு முதல் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. RH அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பங்களா. அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் போட்டு இன்ஸ்பெக்ஷன் பங்களாவோட ஃபஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க IB அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி தான். சரியா? ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு PS அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு போஸ்ட் ஆஃபீஸோட முதல் லெட்டர் PO இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. குவாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்கடங்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல அது. ஓகேவா? ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா காண்டூர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது என்ன அப்படின்னம்னா நம்ம மூணார்லலாம் பார்த்தோம்னா தெரியும். டீ எஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா அடுக்கடுக்காக இருக்கும். சரியா? அந்த மாதிரி இடத்தோட பேர் என்ன அப்படின்னா காண்டூர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாசியர். சரியா? கிளாசியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பனிப்பாறைகள் இருக்கிற ஏரியா. அதை என்ன சிம்பிள் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோடு ஓவர் ரயில்வே. சரியா? ரோட்டுக்கு மேலே ரயில்வே இருந்தது அப்படின்னா சிம்பிள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? அந்த இடையில கிராஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கிறது ரயில்வே மீன் பண்ணும். கீழே உள்ளது ரோடை மீன் பண்ணுது. அதுக்கடுத்து லைன்டு வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெல்னா கிணறு. இது என்ன அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிருக்காங்க. உள்ளே டார்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து அன்லைன்டு வெல் அப்படின்னா வெல் தான், பட்டு ஃபார்மில் இருக்காது. ஓகேவா? அன்ஃபார்மாக இருக்கும். அப்போ ஒரு ஜீரோ மாதிரி போட்டிருக்காங்க. அதே அன்லைன்டு வெல் அப்படின்னு அர்த்தம். சரியா?
அடுத்து வந்து ஏர் பாம்பிங் டார்கெட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஓவல் ஷேப் மாதிரி வந்து போட்டு உள்ளே வந்து டார்க் வந்து மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து வந்து ஸ்டீம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து நீரோடை அதை வந்து குறிக்கிறக்காண்டி வந்து போட்டிருக்காங்க. ஒரு பைப் லைன் மாதிரி வந்து போட்டு உள்ளே வந்து ஒரு ஆரம் மார்க் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ப்ரிங்குக்கு வந்து ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஆயில் வெல் ப்ளஸ் மாதிரி வந்து சிம்பிள் போட்டு சென்டரில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஆயில் வெல்லில் வந்து குறிக்குது. சரியா? அதாவது வந்து ஆயில் இருக்கிற கிணறு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சால்ட் பான் அப்படிங்கிறது வந்து நம்ம தூத்துக்குடி பக்கம் வந்து உப்பளம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏரியா வந்து குறிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து டனல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா வந்து கால்வாய். ஓகேவா? கால்வாய் சுரங்கப்பாதை. ஓகேவா? கேனல் டனல் அப்படிங்கிறது வந்து டனல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கால்வாய் சுரங்கப்பாதை. அடுத்து வந்து ஹேண்ட் பம்ப் அப்படின்னா வந்து நம்ம அடிக்குழாய் இருக்கும்ல, அந்த சிம்பிள். ஓகேவா? அடுத்து வந்து ஹெலிபேட் அப்படின்னா வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்கக்கூடிய இடம். ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து போட்டு சின்ன உள்ளே வந்து ஹெலிகாப்டர் மாதிரி வந்து சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து விண்டு டர்பைன் அப்படிங்கிறது வந்து காற்றாலை மாதிரி வந்து ஒரு சின்ன சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து ஆங்க்ரோஜ் அப்படின்னா வந்து நங்கூரம், அதுக்குரிய சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டியூப்பலுக்கு வந்து ஒரு சின்ன கோபுரமாக, அதாவது சின்ன ஆரோ மார்க் மாதிரி வந்து வரைஞ்சி ஃபுல்லாக வந்து டார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபெர்ரி ஆர் போர்ட் அது. ஓகேவா? அதுக்குரிய சிம்பிள் வந்து உள்ளே வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து மார்ஸ், MARSH, மார்ஸ்க்கு வந்து லோகோ வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து டேம் அப்படின்னா வந்து அணை. அடுத்து வந்து கிரேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா? கிரேவ்ஸ் அப்படின்னா வந்து கல்லறை. ஓகேவா? அதுக்குரிய சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்லி ஃபீல்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து பேட்லி ஃபீல்டு, இதுக்குரிய சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. பேட்லி ஃபீல்டு அப்படின்னா வந்து போர்க்களம். ஓகேவா? அதுக்குரிய சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து கேவ் அப்படின்னா வந்து குகை, இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து ட்ரீ அப்படின்னா வந்து மரம், அதுக்குரிய சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பாம் ட்ரீ அப்படின்னு வந்து பனை மரம். சரி, அதுக்கு வந்து ஒரு 2 பனை மரம் இருக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் கார்டன். ஓகேவா? கார்டனுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் வந்து இருக்குது. அடுத்து வந்து கிராஸ் கை. சரியா? புற்கள் வந்து நிறைய வந்து இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. லோ அப்படின்னா வந்து புற்கள் வந்து லோவாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ரோடு அண்டர் ரயில்வே. சரியா? அதாவது வந்து ரயில்வேக்கு கீழே ரோடு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து கார்டன் ஆர் ஆர்ச்சண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி வந்து வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து கார்ட் ட்ராக் வித் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா வண்டிப்பாதை, கார்ட் ட்ராக் அப்படிங்கிறது வண்டிப்பாதை பாலத்தோடு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபுட்பாத் பிரிட்ஜ், நடப்பாதை பிரிட்ஜோடு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ட்ராம்வே. இந்த ட்ராம்வே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம ட்ரெயின் வந்து போகுதில்ல, அதே மாதிரி வந்து கார் வந்து போகிறதுக்குரிய கீழே வந்து பிளாட்ஃபார்ம் வந்து போட்டிருப்பாங்க, ரயில் தண்டவாளம் வந்து இருக்கும், அது வந்து ட்ராம்வே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோடு வந்து கட்டாகிறது வந்து சிம்பிளில் வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ரோடு வந்து மெட்டாலிட்டி ரோடாக வந்து இருந்தது அப்படின்னா வந்து அதுக்குரிய சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் கிராசிங், ரோடு வந்து கிராஸ் ஆகிறதுக்குரிய இடம். நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தண்டவாளம் மாதிரி வந்து போட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து போட்டு உள்ளே புள்ளி வச்சு மேலே வந்து RSன்னு போட்டிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து லைட் ஷிப். சரியா? கப்பல் வந்து இருக்கிறது. ஓகே, ஒரு கப்பல் மாதிரி சிம்பிள் போட்டு ஒரு கொடி மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னா வந்து கலங்கரை விளக்கம். நெக்ஸ்ட் வந்து டெலிஃபோன் லைன் டாட்டாக வந்து வச்சுருக்காங்க, இடையில வந்து சின்ன சின்ன புள்ளியாக வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் பவர், இது வந்து டார்க் வந்து பெருசாக வந்து வச்சு புள்ளி மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வயா டக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரைஃபிள் ரேஞ்ச், இதை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பைப் லைன் வந்து இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து கேம்பிங் கிரவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்ரோ ரயில்வேக்கு வந்து வரிசையாக வந்து ஒரு சின்ன சின்ன டாட்டா வச்சு அதை வந்து சின்ன மெல்லுசான கோடாக வந்து இணைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சர்வேடு பவுண்டரி ஃபில்லர். சரியா? அதுக்குரிய சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அன்சர்வேடு பவுண்டரி ஃபில்லர் அப்படின்னா வந்து அளக்காத இடம். ஓகேவா? அதோட பவுண்டரி ஃபில்லர் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தாசில் பவுண்டரி அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லைகள் வந்து இருக்குல்ல, அதை வந்து மீன் பண்ணுறது. ஒரு தாசிலுக்கு ஒரு சின்ன தாலுகான்னு சொல்லி சொல்லுவோம்னா அதுக்கு வந்து உள்ள எல்லை. அடுத்து வந்து வில்லேஜ் பவுண்டரி அப்படின்னா வந்து கிராமத்துக்குரிய எல்லை. அடுத்து வந்து ஸ்டேட் பவுண்டரி அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் வந்து கேரளா இருக்குல்ல, ஆந்திரா இருக்குது, அதுக்கு இடையில் வந்து ஸ்டேட்டுக்குரிய பவுண்டரி, மாநிலத்துக்குரிய எல்லைகள். அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்டரி, நம்ம இந்தியா பக்கத்து நாடு. ஓகேவா?
அதுக்கு இடையில் உள்ள பவுண்டரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து பிரிகேட் கேரியிங் ரயில்வே அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. அதுக்குரிய சிம்பல் வந்து வரைஞ்சிருக்காங்க. நம்ம இப்போ கன்வென்ஷனல் சிம்பிள் பற்றி வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றையும் வந்து நம்ம வந்து தமிழில் வந்து சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா புரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த சிம்பிளை வந்து நல்லா வந்து மனசில் வந்து உள்வாங்கிக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறப்ப அட்டன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.